வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் ஹோஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை பற்றி இன்டெப்த்தாக பார்ப்போம். இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் கூட. இந்த கொஸ்டின் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்டோட இன்டர்வியூ இருக்காது. ஓகே, இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். வாட் இஸ் ஹோஸ்டிங் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கூகுள் என்ன கொடுக்குது அப்படின்னா, hosting is a JavaScript mechanism where variable and function declaration are moved to the top of their scope before code execution. ஓகே, இப்போ நான் இந்த டெஃபினேஷனை ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்குது. அதுலேருந்து ஒரு 2 லைன் இம்பார்ட்டன்ட் லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம நம்மளோட ஆன்சராக இன்டர்வியூருக்கு கொடுப்போம். எப்படி நான் எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அண்ட் வேரியபிள்ஸ் ஆர் மூவ்டு டு த டாப் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் இது கரெக்டான ஒரு ஆன்சர் இல்லை. இப்போது இது கரெக்டான ஆன்சர். பட் இதை அந்த ப்ராப்பராக சொல்லிட்டோம் அப்படின்னா ஓகே. பட் நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுவோம்ல, டாப் ஆஃப் இது மூவ்டு டு டாப் ஆஃப் தி ஸ்கோப் அப்படின்னு ஒரு இது மட்டும் ஒரு மெயின் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்லுவோம். ஸோ அது அவ்வளோதான் கரெக்டாக இருக்காது. ஸோ இன்டர்வியூர் நம்மளை இவங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இன்டெப்த்தாக தெரியலை அப்படின்னு விட்டுருவாங்க. பட் இதையும் தாண்டி இன்னும் இது ரிலேட்டடாக எப்படி இது எக்ஸிக்யூஷன் நடக்குது, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்குது அப்படின்லாம் நிறையா கொஸ்டின் வரும். ஸோ அப்போது இது என்னென்னு தெரியாமல் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டினில் நம்ம இது ஜாவாஸ்கிரிப்டோட இன்டர்வியூ கொஸ்டின் இதில் பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோஸ்டிங் இஸ் a JavaScript mechanism, function and declaration are moved to the scope. அதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இது ரிலேட்டடாக நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், நம்ம கோடுக்கு போவோம். இப்போது இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு, நார்மலான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. இதில் வேரியபிள் எக்ஸு அது 100 வேல்யூன்னு அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கன்சோல். இப்போ இதை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் 100 ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு பிகினர் கூட இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது இங்கே இந்த வேரியபிளுக்கு முன்னால் நம்ம இதை கன்சோல் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்வோக் பண்ணுறோம். இப்போ இதோட ரிசல்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே எக்ஸ் அன்டிஃபைன்டுன்னு காமிக்குது. இந்த எக்ஸ் அன்டிஃபைன்ட். அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி ஹலோ வேர்ல்டுங்கிற ரிசல்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது நமக்கு யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு முன்னால் நம்ம அந்த வேரியபிளை கால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எரர் காமிக்கும். அது ஒர்க் ஆகாது. பட் ஜாவாஸ்கிரிப்டில் இது எரர் எதுவும் கொடுக்கல, அன்டிஃபைன்னு ஒரு வேல்யூ கொடுக்குது, ஃபங்க்ஷன் ரன் ஆகுது. எப்படி? ஓகே, இப்போ இங்கே தான் நமக்கு ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே வருது. இப்போ டீபக்கர் ஆன் பண்ணி நம்ம இந்த கோடை பாஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த கோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இதை இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கோப்புக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோப்பில் போய் பார்த்தோம்னா நமக்கு
டேட்டா கெட் டேட்டாங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இந்த எக்ஸுக்கு வந்து டேட்டா எக்ஸ் வந்து அன்டிஃபைன்டு, இந்த எக்ஸ் வேரியபிள் வந்து அன்டிஃபைன்டுன்னு வந்து அதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி, இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாலே ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த கோடு ரன் ஆகுறதுக்கு முன்னால் ஒரு மெமரி அலோகேஷன் வந்து கிரியேட் பண்ணுது. அந்த டைமில் வேரியபிளுக்கு வந்து அன்டிஃபைடுன்னு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருது. ஃபங்க்ஷனுக்கு அதுக்கான டோட்டல் அந்த ஃபங்க்ஷனை வந்து காப்பி பண்ணி வச்சிருது. ஸோ இதனால தான் நம்ம வந்து எக்ஸிக்யூஷனுக்கு முன்னால் கால் பண்ணும்போதும் இந்த ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்குது, அன்டிஃபைண்டும் கிடைக்குது, இந்த ஃபங்க்ஷனும் கிடைக்குது. ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ வந்து கொடுத்தது. இந்த பேஸை வந்து நம்ம மெமரி அலோகேஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஒரு லோக்கல் வேரியபிளை சேவ் பண்ணோம் அப்படின்னா, என்ன நடக்கும்? பிளேஸ் ஹோல்டரை எடுத்துருவோம். இப்போ டெஸ்ட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு. இப்போது டெஸ்ட் அப்படிங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு வேரியபிளாக தான் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து இப்போது console டாட் இதையும் வந்து ஒரு வேரியபிளாக அதை வந்து கன்சிடர் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கு முன்னால் நான் இந்த சோர்ஸ் கோடில் போயிட்டு ஸ்கோப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கோப் தான் வந்து மெமரி. இந்த ஸ்கோப் தான் வந்து மெமரி அலோகேஷன். இந்த குளோபல் ஸ்கோப்புக்குள்ளே இந்த டோட்டல் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி இந்த வேரியபிளுக்கு வந்து அன்டிஃபைனுங்கிற ஒரு பிளேஸ் ஹோல்டராக கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை வந்து ஒரு காப்பியை வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதனால தான் நம்மளால் இதை வந்து அக்சஸ் பண்ண முடியுது. அதாவது வேரியபிள் இனிஷியலைசேஷனுக்கு முன்னால் இதை வந்து நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியுது. இதான் நடக்குது. இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிறதுக்குள்ளே பின்னால் இதுதான் நடக்குது. ஸோ இது தெரியாமல் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வேரியபிள் மூவ் டு த டாப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து இன்டர்வியூரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்னோட ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இதில், ஸோ வாட் இஸ் ஹோஸ்டிங் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா, hosting is a JavaScript mechanism. Before execute the code, JavaScript create memory allocation for variables and functions. Okay, அதுக்கடுத்து in this space JavaScript assign a undefined placeholders to variablesக்கு வந்து undefined அப்படின்னு ஒரு பிளேஸ் ஹோல்டரை வந்து கொடுக்குது, அண்ட் காப்பி ஆஃப் ஃபங்க்ஷன். இது ரெண்டையும் வந்து முடிச்சு வச்சிருது.
அதுக்கடுத்து ஸோ நவ் வி கேன் access the variable and function their scope. அந்த ஸ்கோப்புக்குள்ளே நம்மளால் இது வந்து அக்சஸ் பண்ண முடியும். குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா JavaScript host only variable declaration not initialization. இட் மீன்ஸ் இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும்தான் எடுக்குது. இந்த வேல்யூ அதுக்கு அசைன் பண்ணுற வேல்யூவை வந்து இது வந்து ஹோஸ்ட் பண்ணாது. இதே இப்போ இந்த இன்னொரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட், இந்த இடத்துல லெட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரெஃபரன்ஸ் எரர் வரும். ரெஃபரன்ஸ் எரர் வரும். அதுக்கடுத்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஏன் அப்படின்னா லெட்டும் கான்ஸ்டண்ட்டும் டெம்பரரி டெட் ஜோன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இதுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது. பட் லெட்டும் கான்ஸ்டன்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணாதா, ஜவாஸ்கிரிப்ட் அதுக்கு வந்து அசைன் பண்ணாதா வேல்யூ அப்படின்னா கண்டிப்பாக அசைன் பண்ணும். பட் இதை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஏன் லெட்டும் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி இஷ்யூ வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.